ஐயோ விக்கிக்கிச்சே பேராண்டிய விசுக்குன்னு தண்ணியை கொண்டு வாப்பா. சாப்பிட்டுக்கிட்டதே விக்கிக்கிச்சு, சீக்கிரம் எடுத்துட்டு வாயாமேம்மா. கிளவி சாப்பிடும் போதே உனக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கணும்னு தெரியாது. சரி சரி, எதில் மோக்காங்க? எதுவுமே இல்லையே. பேராண்டியா, அங்கே என்ன பொருள் இருக்கோ அது டக்குன்னு மோந்துட்டு வாப்பா. ரொம்ப விக்கிக்கிச்சு எனக்கு. கிளவி சீக்கிரம் தண்ணியை குடி, சீக்கிரம் குடி. ரொம்ப விக்கிக்கிச்சுன்னு சொன்ன லாக் காய்க்க போது, அப்படியே போய் சேர்ந்துடாத. அப்புறம் எனக்குன்னு யாரும் இல்லை. ஏன்டா கருவாயா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எதுலேருந்து மோந்துட்டு வானா? இந்த கக்கூஸ் கழுவுற டப்பாவில் மோந்துட்டு வந்திருக்கிற. ஏடா புத்தியை எங்கடா வச்சிருக்கிற? தண்ணியை மோந்துட்டு வானா, இதில் மோந்துட்டு வந்திருக்கேன் பாரு. கிளவி, நான் உங்ககிட்ட கேட்டேன்ல எந்த பொருளை மோக்குறதுன்னு. நீ தான் அங்கே இருக்க எதாவது ஒன்று மோந்துட்டு வானேன். அதனால தான் இந்த கப்பில் மோந்துட்டு வந்தேன். அடுத்து ஆசிட் டப்பா ஒன்று இருந்துச்சு, அதில் மோந்துட்டு வரேன். பிள்ளையே பாரு, பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சுருக்கிறேன் பாரு. நான் என்னைய சொல்லணும் எல்லாமே. ஆசிட் டப்பாவை எடுத்துகிட்டு வரேன். ஆசிட் டப்பாவை 4 லிட்டர் விட்டால் நம்மளை கொன்று சமாதி கட்டிடுவான் போல இருக்கே. அடடா சிக்கனு, ஐயோ சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கே. அவங்க எப்படி 50 ரூபாய்க்கு மேலே சிக்கனை சொல்லுவானே, இங்கே என்ன பண்ணுறது? சரி போய் முதல்ல சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வச்சத்தெல்லாம் யோசிச்சுக்குவோம். அண்ணே, சாப்பிட்றதுக்கு சிக்கன் தருவீங்களா? சீக்கிரம் கொடுங்கண்ணே, எனக்கு கொஞ்சம் ரொம்ப பசிக்குது. தம்பி, இதில் என்னப்பா கேள்வி? சாப்பிட்றதுக்கு சிக்கன் இருக்கான்னு? கண்டிப்பாக இருக்குது, நான் தரேன், நீ சாப்பிடு. என்ன இதில் என்ன கேள்வி கேட்டுட்டு? நீ கேட்டால் நான் தரப்போகிறேன். இதில் எதுக்குப்பா கேள்வி கேட்குற? ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு மரியாதைக்காக உங்ககிட்ட கேட்கணும்ல. அப்புறம் எதுக்கும் என்னை சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன்னே. சரி சரி, சீக்கிரம் சிக்கன் எடுத்து கொடுக்குறீங்களா? பசிக்குது ரொம்ப. ஆமாம், உங்கள் சிக்கனை மட்டும் நீங்கள் எப்படி தான் செய்கிறீங்க? நான் வீட்டில் எவ்வளோ செஞ்சாலும் வர மாட்டேங்குது. எப்படியாச்சும் தின்னுட்டு ஓடிடணும்ப்பா. இதாங்கண்ணே, நான் சிக்கனை மனசார சாப்பிட்டேன். பிடிங்க தட்டு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரியா? ஒடு, சிக்கனை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போகிற? என்ன தைரியம் உனக்கு? ஒழுங்காக காசு எடுத்து வைடா. ஆளைப்பாரு, சிக்கனை சாப்பிட்டுட்டு போகிறாராமா வீட்டுக்கு. ஒழுங்காக பணத்தை எடுத்து போய், இல்லைன்னா இந்த சிக்கன் வடைச்சிட்டு போட்டு உன்னை பொறிச்சிருவேன். இப்போ காசு எடுக்க போறியா இல்லையாடா? அட, என்ன உனக்கு மரியாதைலாம் குறையுது? நான் உங்ககிட்ட வந்ததுமே என்ன கேட்டேன்? சாப்பிட்றதுக்கு சிக்கன் தருவியான்னு கேட்டேன். காசுக்கு தருவியான்னு கேட்டேன். நீ சரின்னு சொன்னதுனால தானே நான் சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காசு கேட்டா என்ன நியாயம் இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நான் கேட்டப்பயே நீ காசு தான் நான் தரேன்னு சொல்லியிருந்துருக்கணும். அட பைத்தியக்கார கூமுட்டை, ஒரு மரியாதைக்காக அப்படி தான் சொல்லுவாங்க. வரவங்க எல்லாத்திட்டையுமே காசு தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். ஒரு மரியாதைக்காக சொன்னால் அவங்களும் மரியாதையோடு நடந்து கொடுத்துட்டு போகணும். அதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு. உனைய மாதிரி இல்லைடா கருவாயா. இப்போ பணத்தை தரப்போறியா இல்லையாடா? அதெல்லாம் முடியாது. நீ எவ்வளோ கேட்டாலும் ஒத்த பைசா கூட என் பாக்கெட்லேருந்து எடுத்து தர மாட்டேன். நான் கிளம்புறேன். என்னால் உங்ககிட்ட இதுக்கு மேலே வாதாட முடியாது. ஊர் மக்களை கூப்பிட்றேன்னா கூப்பிட்டுக்க. என் நடந்ததுன்னு அப்படியே சொல்லுவேன். எல்லாரும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி சரி கருவாயா, கோச்சுக்காதப்பா. சரி, உனக்கு இன்னொரு பிளேட் சிக்கன் வேணா தரேன், சாப்பிட்டுக்க. ஊர் மக்கள் யாருக்கிட்டையும் சொல்லாத, சரியா? மூக்கோழிக்கு பயில இருறா, உனக்கு இருக்குது. இப்போ சிக்கனில் மிளகாப்பொடி அள்ளி போட்டு தரேன் பாரு. கருவாயா, இந்தாப்பா உனக்கு நிறைய சிக்கன் இதில் போட்டிருக்கேன், நல்லா சாப்பிடு. அப்படி வாங்க வலிக்கு. இப்போ பாருங்க, உங்களுக்கு வித்தியை காட்டுறேன். ஒரே வாயில் அந்த சிக்கனை கொட்டுறேன் பாருங்க. எப்படியே ஒரே வாயில் அமுக்குனேன்னா, ஐயோ என்ன என்னமோ வாய் எறியுது. ஐயோ சிக்கன் ஃபுல்லாக மிளகா பொடி போட்டு வச்சிருக்கானே இந்த ஆளு. அடே, உனக்கு சும்மாவே விட மாட்டேன்னா. ஐயோ எரியுதே. யாரை ஏமாத்த பார்க்குற? இனிமேல் என் சிக்கன் கடை பக்கத்து வருவேன். வந்தா இந்த நிலைமை தான் மேலும் உனக்கு. அப்பா, என்னால இதுக்கு மேலே முடியாது. இங்கே தூங்கிடுவான். என்னது சரின்ட்டு பேசாட்டு போங்கிட்டு. அடடே, பஞ்சு மாதிரி இருக்கே. பக்கத்தில் வா, படுத்துக்கிறேன். அட, என்ன இது இவ்வளோ நீட்டமாக அப்பா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ பாம்பு, கடவுளே, இந்த பாம்பை பிடிச்ச அண்ணனை படுத்துருந்தேன். ஐயோ என்னை விட்டுட போயிடுறேன். தயவு செஞ்சு கொத்திக்கிட்டு வச்சிடாத. அங்கிட்டு போனால் மனுஷங்க துரத்துறாங்க, இங்கிட்டு போனால் இந்த பாம்பு தூங்க விட மாட்டேங்குது. என்னத்தை தான் பண்ணுறது? ஐயோ வயிறு கடங்குதே. இந்த கிராமம்னாலே இது ஒன்று. எங்கேயும் பாத்ரூமே வைக்கல. இங்கேயாச்சும் ஒரு தர்மபிரபு பாத்ரூம் வச்சிருக்கிறான்ப்பா. போயிடுவோம் உள்ள, யாரோடதுன்னு தெரியல. அம்மா, நான் உச்சா போயிட்டு வரேன், வீட்டை பார்த்துக்கங்க.
அம்மா இங்கே கொஞ்சம் வாங்களே, இந்த பாத்ரூம் கதவை எவ்வளவு திறந்தாலும் திறக்கவே முடியலம்மா. உள்ளே யாரோ உக்காந்துருக்குறாங்க, பிடிச்சி கதவை இழுத்து வச்சுக்கிட்டாங்க. என்னப்பா சொல்கிற? இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். அவன் பாத்ரூமில் உட்காந்துருக்கவன். அம்மா நம்ம பாத்ரூமில் தாப்பாவே இல்லைன்னு பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பியான் போலம்மா. கேடி கட்ட பிசுனாரி பயிலுக பாத்ரூமு கூட விட்டு வைக்கிறது இல்லையா? ஆள் இல்லாதப்ப வீட்டில் தான் வந்து திருடுவானுங்க. இப்போ பாத்ரூம்லாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டானுங்களுக்கும். தள்ளு நான் யாருன்னு பார்க்குறேன். ஏழை பிசுனாரி பயில கதவை விரியா என்ன இப்போ எப்படி பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருக்கிறியான் பாரு. திமுறை பார்த்தியா அவனுக்கு? தடா கதவை விரியா இல்லையா? இல்லை கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுவேன் பார்த்துக்க. ஏன்டா அவங்களுக்கு சொந்தமாக பாத்ரூம் கட்டி போகிறது கூட வழி இல்லையாடா? இப்படி அடுத்தவங்க பாட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை நாள் இவங்க ஆய் போனான்னு தெரியலையே. எத்தனை நாள் அது மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கிற? ஒழுங்காக உண்மையாக சொல்கிறியா இல்லையா அப்போ? ஐயோ தாயே, கொஞ்சம் என்னைய நிம்மதியாக போக விடு. ஏதோ சிக்கனை தின்னுப்புட்டேன், அது வயிற்றில் கடங்குது. அதனால தான் வந்திருக்கேன். தெரியாமல் உள்ளே நுழைஞ்சிட்டேன். கொஞ்சம் நேரம் அமைதியாரு, நான் ஃப்ரீயாக போய்கிட்டு வந்துக்கிறேன். ஏன்டா எங்கே இருந்தால் வந்து நுழைஞ்சிப்புட்டு உனக்கு கோடி புண்ணியம் முக்காவாசி புண்ணியம்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அவசியம் கிடையாது. இப்போ நீ வெளியே வரையா இல்லையா? இப்போ எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், இன்னும் உள்ளே உட்காந்து ஹாயாக உட்காந்துருக்கிறியான் பார்ப்பாவே. அடே முட்டாள், இப்போ வெளியே வரையா என்ன? எவ்வளோ நேரம்டா கத்துறது? ஒரு மனுஷன் இவ்வளோ நேரமாக பாத்ரூம் போய்கிட்டு இருப்பான். வாடா வெளியே. ஏக்கா கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்து வைக்கா. தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயேன். என்ன திமிரு பத்தியா இவனுக்கு? உள்ளே நல்லா போய்கிட்டு நம்மளை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறான். ஊரா வீட்டில் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன தைரியம் இருக்குது? இரு இவனை வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் பொறுமையாயிரு, தண்ணி எடுத்துகிட்டு வரேன். அம்மா என்ன சொல்கிறீங்க? தண்ணி எடுக்க போகிறீங்களா? இவனுக்கு எதுக்குமா தண்ணி எடுக்கணும்? எடுக்க வேணாம், விடுங்க, அப்படியே ஓடட்டோமே. அப்போ தான் உனக்குள்ள புத்தி வரும். கத்தாத, கொஞ்சம் பொறு, உள்ளே போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எங்கேயும் ஓடாமல் பார்த்துக்க. நல்லபடியாக பேச்சு கொடுத்துக்கிட்டே நில்லு. தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்ப்பா, கொஞ்சம் பொறுமையாயிரு. பத்திரமா உள்ளே போயிட்டு வா, சரியா? அம்மா என்னம்மா சுடு தண்ணி ஊற்றுறீங்க? ஐயோ இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அட பாத்ரூம் போகிற தம்பி, உனக்கு தண்ணி புதுசாக ஊற்றி வச்சுருக்கிறேன். சீக்கிரம் அலம்பிக்கிட்டு வரியா? ஒன்றும் பயப்படாதப்பா, நீ நிதானமாக போயிட்டு வா. நாங்கள் வெளியே தான் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் தள்ளி போய் நின்றுக்கிறோம். நீ தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போய்க்க, சரியா? பரவாயில்ல, குந்தாணி அக்காவாக இருந்தாலும் நல்ல அக்காவாக இருக்குது. எப்படியா அவ்வளோ பேச்சு பேசினாலும் தண்ணியை வச்சுட்டாலே. இல்லைன்னா நமக்கு அவ்வளோதான். இலை கூட இல்லை பக்கத்தில். ஏக்கோ நீ நல்லா இருக்கணுக்கா, நான் எடுத்துகிட்டு போகிறேன். என்ன? ஐயோ கடவுளே, எரியுதே. அடி பாவி குந்தாணி, சுடுதண்ணியை முத்தி வச்சிருக்கேடி. உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடி? ஐயோ நேரம் பார்த்து இந்த குந்தாணி பழி வாங்கிட்டாலே. ஐயோ எரியுதே, நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த குந்தாணியை சும்மாவே விடக்கூடாது. உனக்கு இருக்கடி ஒரு நாள் ஆப்பு. இனிமேல் அடுத்தவங்க வீட்டில் வந்து பாத்ரூம் போவ இப்படி தான் இனிமேல் நடக்கும். ஐயோ முடியலையே, ஓடிடுவோம். அடுத்தவங்க வீட்டில் வந்து இனிமேல் பாத்ரூம் போனேன், இதுக்கு மேலேயும் நான் பண்ணுவேன். இனிமேல் உன இனிமேல் எங்கேயும் பார்க்கக்கூடாது. இந்த கருவாக இருந்தால் இவ்வளோ வேலையை பார்த்ததாக்கும். நான் கூட வேற ஆளுன்னு நினச்சேன். எங்கே போனாலும் இவன் வந்துடுறேன். தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றா கைப்பில். அப்பாடா, இப்போ தான் எரிச்சல் நல்லா இருக்கு. குந்தாணி கொதிக்க தண்ணி எடுத்து வச்சிருக்காளே, இவ்வளோ சும்மாவே விட மாட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எத்தனை பேர்த்துக்கு கருவாயனை பிடிக்கணும் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.